வணக்கம் மக்களே, நான் தான் விக்கி. இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு. இது வந்து ஒரு ட்ராவல் விலாக், நைட் ட்ராவல் விலாகு. கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள திம்பவன பகுதிக்கு நம்ம இப்போ போக போகிறோம். அங்கே போகிற வழியில் இருக்கிற சிங்கம், சிறுத்தை, நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கிறோம். வந்து யானை பார்த்துருக்குறோம். ஆனால் சிறுத்தை, புலி இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த தடவை ஃபஸ்ட் தடவை விலாக் எடுக்கிறங்காட்டிக்கு இந்த விலாகில் சிக்குமான்னு பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். கோபிலேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் வந்தோன்னே நம்ம கிளம்ப போகிறோம். அவ்வளோதாங்க. எடுக்கிறோம் விலாக் எடுக்கிறோம் விலாக் எடுக்கிறோம். அவ்வளோதாங்க. இவரும் வந்துட்டாரு. நம்ம கிளம்ப வேண்டியதா. சத்தியமங்கலம் வந்தாச்சுங்க. சத்தியமங்கலத்துலேருந்து நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்ணாரி போகணும். அது வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கான்வர்சேஷன் போட்டோம். சத்தியமங்கலம்னா பூ மார்க்கெட்ரா, வெங்காயம். சத்தியமங்கலம்னா காடுறா, வெங்காயம். சத்தியமங்கலம்னா வீரப்பன், மேட்டூர வீரப்பன் தான். இதே ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது. ஃபைனலாக பண்ணாரி செக் போஸ்ட் வந்துட்டோம். ஈவினிங் 6 மணியோட இங்கே வந்து பைக்கு, லோடு வண்டி இது மாதிரி வெஹிக்கிள்லாம் மேலே அலோவ் பண்ணுறதில்ல. நம்மள மாதிரி காரில் வந்தால் 9 o'clock வரைக்கும் அலோவ்டு இருக்குங்க. இனி அப்படியே நம்ம மேலே போகலாங்க. மொத்தம் 27 பெண்டுங்க. இந்த 27 பெண்டுமே ஒன்றுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஞ்சரான பெண்டுங்க. இதில் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெட் கலர் கார்கார் இருக்கிறாரு சாமி, அவர் வழியே விட மாட்டேறாருங்க. நமக்கு அவரும் போக மாட்டேறாரு, நமக்கும் வழி விட மாட்டேறாரு. கடைசியாக நம்ம திம்பம் மலைப்பகுதிக்கு வந்தாச்சு. இதுதான் திம்பத்தோட என்ட்ரன்ஸுங்க. நம்ம அப்படியே போய் அங்கே ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, நமக்கு வாட்டர் இன்னுமே நம்ம குடிக்கல, ஸோ வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டு நம்ம அப்படியே நம்ம ரெசார்ட்டுக்கு போகலாங்க. நம்ம ரெசார்ட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்களா எவ்வளோ வண்டியில் லோடெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. நைட் டைமில் லோடெல்லாம் இறக்கிறதுக்கு கீழே விட மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஆல்ட் ஆகிட்டு காலையில் 6 மணிக்காட்டம் அவங்க கிளம்பிடுவாங்க. நம்ம ரெசார்ட்டுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே திக்கான ஃபாரஸ்ட்டுங்க. திக்கான ஃபாரஸ்ட்டில் தான் நம்ம பார்த்திங்கன்னா ரூம் புக் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சேஃப்டி அண்டு செக்யூர்டான பிளேஸுங்க. 2 சைடு பார்த்திங்கன்னா எர்த்து கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி எந்த ஒரு விலங்குமே உள்ளேயே வராதுங்க. அதனால் நமக்கு சேஃப்டி தான். ஃபைனலாக நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம உள்ளே போகும்போது இந்த எர்த்து கம்பி கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா எந்த அனிமலும் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக, சேஃப்டிக்காக. என்ன எர்த்து ஆன் பண்ணல. ஆமாண்ணா, இந்த இப்போ ஒரு 9:30 போல் போட்டு, ஒரு 10 மணி போல். வருது யானை. கொள்ளைக்கு அந்த கொள்ளை சைடு, பின்னாடி சைடு வரும்ன்ற கொள்ளைக்கு வருது. வயல் வயல். ஆமாண்ணா. இதுதாங்க நாங்கள் புக் பண்ண ரெசார்ட். நம்ம எடுத்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் அண்டு அட்டாச்சு பாத்ரூமோடு எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கிச்சனில் போய் பார்த்துக்கலாம், நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்த்தோம்னா டபுள் பெட்டோடு இருந்துச்சுங்க. மொத்தம் நாங்கள் 5 பேர் புக் பண்ணியிருந்தோம். 5 பேர்த்துக்கு உண்டா இடம் நீட்டாக இருந்துச்சு, நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாத்ரூம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒருத்தர் போயிட்டா. ரூமுக்கு வந்தோடனே எங்கள் அண்ணன் ஒரு ஃபன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போய் எல்லாத்துக்கு பின்னாடி நின்று பயமுறுத்தி விட்டுருந்தார். செம்மையாக இருந்துச்சு, காமெடியாக இருந்தது. அந்த இடத்துல இருக்கும்போது இது பண்ணும்போது அவர் நல்ல ஒரு இதாக இருந்துச்சுங்க, காமெடியாக இருந்துச்சு. அதுலேயும் அபி, ஜீவா அந்த 2 பேர் காம்போ சூப்பராக இருந்துச்சுங்க. 2 பேர் காமெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன ஸ்பெஷல் டின்னர்னு பார்க்கலாம். வெஜ்ஜு நான்வெஜ் சொல்லியிருந்தோம். மாமாவுக்கு மட்டும் வெஜ்ஜு, எங்களுக்கு நான்வெஜ்ஜு. சிக்கன் வந்து காட்டு வறுவலில் செய்ய சொல்லியிருந்தோம். அப்படியே நல்லா கிரேவியாக பண்ண சொல்லியிருந்தோம். இட்லி, சாம்பார், சட்னி இந்த மாதிரி வெஜ்ஜு மெனு சொல்லியிருந்தோம். இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கிரேவி. நீங்கள் வேணால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மஸ்ட்டுன்னே சொல்லாங்க. அப்படியே டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரூமை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாமே எல்லாமே எர்த்து கொடுத்துருக்காங்க. எந்த சைடு இருந்து எந்த ஒரு விலங்குமே வராதுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கு இங்கே தான் இந்த ரூமில் தான் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட்டை விட பகலில் வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது. அதுலேயும் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த விலங்குகளோட சவுண்டு கேளுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும்.
இப்போ எங்கே வாக்கிங் போகிறோன்னா நைட்டு 12 மணிக்கு ஆட்டம் ஒரு யானை வந்து ஒரு மரத்தை தள்ளிட்டு போச்சுன்னு சொன்னாங்க. அதை போய் பார்க்குறக்காக தான் போயிட்டுருக்குறோம். நான் அண்டு தீபக்குமார். இந்த ஒரு சின்ன மரத்தை தான் தள்ளி விட்டுருக்குது. நாங்கள் கூட பெருசாக ஏதோ பெரிய மரத்தை தான் வந்து தள்ளி விட்டுருக்குதுன்னு நினச்சோம். பட் ஆனால் சின்ன மரம் தான். வேரோட பிடுங்கிருக்கு. ஓகே, அவ்வளோதான். இந்த சின்ன மரத்துக்காக இவ்வளோ தூரம் வந்தோம். சரி, நம்ம வாக்கிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த ரெசார்ட்டுக்கு வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் நடந்துச்சாமா. நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடச்சா இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். நம்ம கூடயே வரான். இவனும் இல்லை, இவன். இந்த பிளாக் கலர் டாக் பார்த்திங்கன்னா நம்மளோடையே வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே நம்மளோடையே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. வந்த இடத்துல இப்படி ஒரு எப்படி சொல்கிறது, அருமையான டாக்குங்க இந்த டாக்கு. நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. பார்க்கலாம். இந்த பள்ளத்தை ஏறி இறங்கினா மேலே தான் ஆசனூருங்க. அங்கே போய் ஒரு லெமன் டீ ஒன்று குடிச்சிட்டு ரிட்டன் நம்ம ரெசார்ட்டுக்கு திரும்ப வந்துடலாம். ரெசார்ட்லேருந்து ஆசனூருக்கு ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு அருமையான ஒரு பாதை, அதில் போகலான்ட்டு முடிவு பண்ணோம். அதில் போயிட்டு வெற்றிகரமாக போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு ரிட்டன் மறுபடியும் ரெசார்ட்டுக்கு திருப்பி போயிட்டுக்கிறோம். நாங்கள் ஃபுல்லாக வாக்கிங் போகிற வரைக்கும் கூட பாடி கார்ட் பண்ணாத 2 பேர். ஒன்று ப்ரௌன் கலர் டாக்கு, இன்னொன்று பிளாக் கலர் டாக்கு. ப்ரௌன் பாதிலின்ட்டான். பட் பிளாக் கலர் டாக் நாங்கள் ஆசனூர் போய் டீ சாப்பிட்டு வர வரைக்குமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து ரிட்டன் வரும்போது எங்கே போனான்னு தெரில. அவனுக்காக ஆசையாக வாங்கணும் பிஸ்கெட்டு. சரி, அவனுக்கு போட்டு கூட்டிகிட்டு வரலான்னு நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அங்கேருந்து ஒடியாந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஒடியாந்தாங்க. அவனை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஹாப்பி. அப்படியே ஒரு துள்ளி குதித்து நம்மக்கிட்ட வந்து ஒரு விளையாண்டுட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு அப்படியே நம்ம கூடயே வந்துட்டாங்க. நம்ம ரூமு வரைக்குமே வந்துட்டான். ரூமுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்த்தா யார் யார் இருக்கிறாங்கன்னு ஒரு வாட்ச் பண்ணிவிட்டு அவனுங்க நம்மளையும் பார்த்துட்டு போய் ஓரமாக போயிட்டானுங்க. என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தா கடைசியில் படுக்கிறக்கு இடம் தேடிட்டு வந்துருக்குறாங்க. நல்ல மெதுன்னு அந்த இருக்கிற பில்லில் போய் சாஞ்சு அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டான். அதுக்குள்ளேயே நமக்கு மதியான டிஃபனும் வந்துடுச்சுங்க. சாதம், சாம்பார், பொரியல், அடுத்து சிக்கன் கிரேவி, அப்புறம் பொரிச்ச மீன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை, அதுக்கப்புறம் தயிர், பச்சை புளி ரசம். இதையெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஈவினிங் போய் நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்கலாம். அவ்வளோதான். இங்கே இருக்கிற ரெசார்ட்டில் இன்றைக்கோட முடிஞ்சிச்சு. ட்ரிப் ஓவர். ஏடா இப்படி எடுத்து என்ன பிரயோஜனா? டப்பிங் கொடுத்துருவோம். வேணுங்க, எல்லாம் வந்தாச்சுங்க, சுற்றியாச்சுங்க, தூங்கியாச்சுங்க, கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் சொல்லிடுங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான், கிளம்ப போகிறோம். வண்டி எடுத்தாச்சு. போகிற வழியில் அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு இன்னைக்கோட ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பி போகிற வழியில் தான் பார்த்தா நம்ம பிளாக் கலர் டாக்கை. சரி அவனுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலான்னு பார்க்கும்போது அவனை நம்மளை பார்த்துட்டு நம்ம பின்னாடியே ஒடியாந்தான். ரொம்ப தூரம் ஒடியாந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடத்துல வந்து அவன் ஸ்டாப் ஆகிட்டான். நாங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் ஏதோ ஒரு அனிமல் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க போகலாம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரைப்பாளையம் டு கீர்மலை ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம். ஈவினிங் டைம் ஆனங்காட்டிக்கு யானை மானெல்லாம் இந்த ரோட் சைடு பார்த்திங்கன்னா நடமாடிட்டுருக்கோம். அதை ஒரு கேப்சர் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா சைடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ரோட்டில் வண்டியை நிறுத்தி வெளியே வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரோட்டில் இறங்கி அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு எந்த உணவும் அளிக்காதீங்க. அதே அந்த விலங்குகளுக்கெல்லாம் பழகி மறுபடியும் ரோட்லேயே வந்து நிற்கும். இது நிறையா விபத்தை ஏற்படுத்தும் விலங்குகளுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் விலங்குகளுக்கு ரோட்டில் இருந்து ஃபுட்டை கொடுக்குறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ஏரியா சைடு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 20-30 தேன் கூடு கட்டி இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா இல்லை, ஒரு 2-3 இருந்துச்சு. ஏன் 2-3 இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அமாவாசை முடிஞ்சிச்சு. அமாவாசை முடிஞ்சதுன்னா எல்லாமே அதோட கூட்டை களைச்சிட்டு போயிருன்னு சொல்லுவாங்க. இந்த சன்செட் டைம் அப்போ பார்த்திங்கன்னா அதோட சூரிய ஒளி வந்து டேரெக்டாக இந்த தைல மரத்தில் படும்போது நமக்கு சில்வர் கலரில் காட்சி அளிக்குது. அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க நமக்கு. சொல்லியிருந்தேன் தாவணும் நிற்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எலிஃபெண்ட்டோட சவுண்டு கேட்டுச்சு, மரத்தை அசைக்கிற மாதிரி. அதனால தான் வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே. நான் அங்கே ஆட்டுதுண்ணா, தலை தாடுதுண்ணா. நான் பின்னாடி வேணாம் தலையாட்டு தெரியுதாண்ணாங்க. முறிக்கிறானா நாங்கள் ஆடுறது தலை தெரியுது இல்லையாண்ணா? இலை தெரியுது. நாங்கள் ஆடுது வரண்ணா. இந்த முறிச்சிட்டான் இங்கே தெரியுதா? நீங்கள் லிசன் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா அதோட யானை வந்து மரத்தை முறிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கும். சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.